Do you want to choose a buffet or order an a la carte? A la carte means individual order. இதை choose either a buffet or a la carte. இந்த ரெண்டாவது ஷார்ட்டா கிளியரா இருந்தது இல்லையா? அப்போ நீங்க பேசும்போது either or neither or யூஸ் பண்ணி பழகுங்க. எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. You can either walk or take a cab. எதா ஒன்று நட இல்லை ஒரு கேப் எடு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு முன்னாடி எய்தர் யூஸ் பண்ணணும், அப்புறம் ஆர் யூஸ் பண்ணணும். எய்தருக்கு முன்னாடி யூ கேன் அப்படின்னு போடணும். ரைட்? ஐ எய்தர் கால் யூ ஆர் சென்ட் அ மெசேஜ். எய்தர் நான் உன்னை கூப்பிடுறேன் இல்லை மெசேஜ் அனுப்புறேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு முன்னாடி எய்தர், அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட். எய்தரோட ஆர் தான் வரும். எய்தர் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. எய்தர் யூ வில் கம் ஆர் யூ வில் நாட் கம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடாது. ரெண்டுமே பாசிட்டிவா தான் இருக்கணும். அதை வந்து யூ வில் எய்தர் கம் ஆர் ஸ்டே பேக். ஒன்று வா இல்லைன்னா இரு. ஓகே, அதனால ரெண்டு பாசிட்டிவ் யூஸ் பண்ணணும். இப்போ நெய்தர் நார் எப்படி யூஸ் பண்ணணும்னா, நெய்தர்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெய்தர் மை ஃபோன் நார் த லேப்டாப் இஸ் சார்ஜிங். ரெண்டுமே சார்ஜ் ஆக மாட்டேங்குது. ஷீ ஸ்பீக்ஸ் நெய்தர் ஹிந்தி நார் இங்கிலீஷ். ஹிந்தியும் பேசல இங்கிலீஷும் பேசல. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு முன்னாடி நெய்தர், அதுக்கப்புறம் நார். ஓகே, இந்த நெய்தர் நாரை இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஐ டோன்ட் லைக் நெய்தர் டீ நார் காஃபி. நெய்தர்னாவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ டோன்ட் எதுக்குங்க, தேவையில்லை. ஸோ ஐ லைக் நெய்தர் டீ நார் காஃபி அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒன்று வந்தா எய்தர் ஆர் யூஸ் பண்ணுங்க. எதுவுமே சூஸ் பண்ண முடியாததுல நெய்தர் நார் யூஸ் பண்ணுங்க.